Hi viewers, நான் அருண்குமார் ஃப்ரம் ஹரிஷ் மீடியா என்டர்டைன்மெண்ட். மிஸ்டர் செல்வம் சார் ஷார்ட் ஃபன்லி. ஸோ அவர்கிட்ட பேசுகிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது ஓடிடி டிஸ்ட்ரிபியூஷன் பற்றி. ஸோ நிறைய கேள்விகள் இருக்குது. ஸோ வாங்க நம்ம அவரை கேட்போம். எஸ் சார். சார், வாட் இஸ் ஓடிடி? ஓடிடி பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு. ஷோர் சார். சார் ஃபஸ்ட்டு வந்து ஓடிடிங்கிறது மக்கள் வந்து கோவிட் அப்போ தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க. ஏன்னா கோவிட் அப்போ தான் லாக்டவுனு, தேட்டர்ஸ்லாம் க்ளோஸ்டு, வீட்டிலேருந்தே சீரியல் பார்க்குறது, பார்த்த சீரியலே எப்போ எப்படி பார்க்குறது, அப்போ தான் மக்கள் தேடி தேடி இன்டர்நேஷ்னல் கண்டென்ட்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் அமேசான் ப்ரைமு மற்ற எல்லாருமே, ஹாட்ஸ்டார் எல்லாருமே ஓடிடியை பெருசாக லான்ச் பண்ணி புஷ் பண்ணுறாங்க. ஸோ இப்படி தான் ஓடிடி இண்டஸ்ட்ரி மக்களோட காமன் மேனுக்கு வந்து சேருது. ஏன்னா அதுக்கு முன்னாடியே படத்தை வந்து டேரெக்டாக வந்து டிடிஹெச்சில் ரிலீஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு கமல் கொடி பிடிச்சப்போலாம் எல்லோரும் ஊற்றி மூடினாங்க. பட் பேண்டமிக் அப்புறம் இது இனிமேல் இப்படி தான் அப்படிங்கிற ஒரு டிஜிட்டல் வேவ் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் அது ஒரு மார்க்கெட்டாகவே மாறி இன்றைக்கி தியேட்டர் வர்சஸ் ஓடிடி அப்படின்னு வந்து நிலைமையில் நிற்கிது சார். கண்டிப்பாக சார். ஓடிடியை வந்து ஒரு தியேட்டருக்கு வந்து ஒரு த்ரெட்டாகவே பார்க்குறாங்களே, அது உண்மையா சார்? இல்லை, நான் ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஓடிடி ரன் பண்ணுறோம். ஷார்ட் ஃபன்லி வந்து ஒரு ஓடிடி வச்சுருக்கோம். நாமளே வெர்டிக்கல் ஓடிடியும் ரன் பண்ணுறோம். மைக்ரோ ட்ராமா மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது எப்படின்னா கதை ஷார்ட்ஸ். இப்போ நம்ம தமிழ் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன், நிறைய ஓடிடிஸ் இருக்குது. இப்போ வந்து புல்லட்டுன்னு ஒரு வெர்டிக்கல் ஓடிடி இருந்துச்சு, அதை வந்து ZEE5ங்கிற மீடியா கம்பெனி வாங்குச்சு. அதே மாதிரி ஹாட்ஸ்டார் வந்து தட்கான்னு சொல்லிட்டு ஒரு வெர்டிக்கல் ஓடிடி லான்ச் பண்ணுறாரு. அவங்க ஆப்புக்குள்ளேயே தட்காவில் போனால் வெர்டிக்கல் சீரிஸ் நீங்கள் பார்க்கலாம். இது மாதிரி ஷார்ட் ஃபன்லேயும் வெர்டிக்கல் ஓடிடியும் நம்ம வச்சுருக்கோம். ஸோ ரெகுலர் ஓடிடி, வெர்டிக்கல் ஓடிடின்னு இருக்குது. இப்போ ஓடிடிக்குள்ளேயே ஒரு காம்படிஷன் ஸ்டார்ட் ஆகுது. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நார்மல் இல்லாமல் இன்னும் வெர்டிக்கலில் போய் படம் பார்க்கலாம் அப்படின்னு. பட் தியேட்ரு வர்சஸ் ஓடிடி நான் எப்படி பார்க்குறேன்னா, தியேட்டருக்கு ஒரு ஆடியன்ஸ், செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்க, ஓடிடிக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்க. இப்படி தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா தியேட்டர் ஒரு கன்வீனியன்ஸை கொண்டு வருது, ஓடிடி ஒரு செட் ஆஃப் கன்வீனியன்ஸை கொண்டு வருது. நான் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த படம் பேர் சொல்ல விரும்பல. அந்த படம் ரிலீஸ் அப்போது நான் ஃபேமிலியோட ஹாஸ்பிட்டலில் இருக்கோம். நான் அந்த ஷோக்கும் போக முடியல, அந்த தியேட்டர் வாய்ப்பை நான் மிஸ் பண்ணிட்டேன். பட் எல்லோரும் சொல்ல அந்த படம் நல்ல படம் மச்சான், நீ பார்க்கலன்னு சொல்லுவேன். அப்போ அந்த டைமில் சரி அப்போ ஓடிடிலே அந்த படத்தை பார்த்துருவோம். ஸோ நான் ஒரு மிஸ் பண்ண ஒரு விஷயத்த மறுபடியும் எனக்கு ஓடிடி ரீக்ரியேட் பண்ணி கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிக்கு தான் நான் ஓடிடி தேடி போகிறேன். பட் ஸ்டில் நானும் பிக் ஃபேன் ஆஃப் விஜய். நான் நிறைய விஜய் படத்தோட ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ ஒரு தியேட்டராக ஒரு ஃபேனாக உள்ளே போய் படம் பார்த்துருக்கோம். அதில் தலைவான்னு கத்துறதும் தளபதின்னு சத்தம் கொடுக்குறதும் அது வேறு மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ தியேட்டர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். இது எல்லாமே ஒரு கன்வீனியன்ஸ் கொடுக்குறதா எனக்கு தோணுது சார். இதுதான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ. கிரேட். தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஓடிடி எக்ஸ்பீரியன்ஸ், ஸோ இதில் எது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்க சார்? சார் இது ரெண்டுமே ஒரு சைடுக்கான பெஸ்ட் இருக்குது. ஏன்னா இப்போ நான் மாஸ் ஆடியன்ஸோட ஒரு படத்தை பார்க்கணும், நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்னா தியேட்டர் தான் ரைட் ஆப்ஷன். அதே மாதிரி நான் பர்சனலைஸ் பண்ணி எனக்கு ஒரு படத்தை பார்க்கணும் அப்படின்னா அது வந்து ஓடிடி தான் பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா இப்போ நான் ஒரே ஷோவில் எனக்கு தமிழ் தெலுங்கில் பார்க்க முடியாது. இப்போ மல்டிலிங்குவல், இப்போ நம்ம இன்றைக்கி ஐபிஎல் பார்க்குறோம். ஐபிஎல் வந்து ஹாட்ஸ்டார் ஓடிடியில் ஸ்ட்ரீம் ஆகும்போது கமெண்ட்ரியே ஒரு லாங்குவேஜில் வருதில்ல. இது மாதிரி எனக்கு தியேட்டர் கொடுப்பாரானா கிடையாது. ஸோ அப்போ ஓடிடிக்கான இந்த கஸ்டமைசேஷன் பர்சனலைசேஷன் தான் அட்வான்டேஜ். ஏன்னா அது டெக்னாலஜியை ஃபுல் ப்ளோனாக யூஸ் பண்ணுது. இப்போ ஒன்றும் இல்லை, நாளைக்கே வந்து மேட்ச்சில் ஒருத்தர் 6 அடிக்கிறாருன்னா அந்த 6 வந்து உங்கள் ஸ்க்ரீனில் ஹிட் ஆகும்போது உங்கள் ஃபோனே வைப்ரேட் ஆகலாம். அந்தளவுக்கு கூட டெக்னாலஜி வரலாம். ஓகே, அப்போ எனக்கு வந்து நான் வந்து கிரவுண்டில் போய் மேட்ச் பார்க்கல. ஐபிஎல்லில் வந்து இங்கே தான் பார்க்குறேன் ஷோ. எனக்கு கிரவுண்டில் போய் பார்க்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. இதே தான் நீங்கள் தியேட்டருக்கு வர்சஸ் ஓடிடிக்கு கூட நினச்சிக்கலாம் வச்சுக்கோங்க. அப்போ நம்ம கிரவுண்டில் போய் பார்த்தா அதுக்கு ஒரு மூடு, அதுக்கு ஒரு செலிப்ரேஷன், சியர் கேர்ள்ஸு எல்லாமே இருக்கும் இல்லையா? அதே தான் வந்து நீங்கள் ஓடிடியில் பார்க்கும்போது அதுக்கான ஒரு லிமிட்டேஷனில் அது இருக்குது. ஓகே சார், இந்த ஓடிடி டிஸ்ட்ரிபியூஷன் இதோட பிஸ்னஸ் பார்ட்னா நீங்கள் எப்படி சார்? ஓடிடி டிஸ்ட்ரிபியூஷன் வந்து அட்லீஸ்ட் இந்த அப்கமிங் இயர்ஸில் மச் நீடட். இதை நீங்கள் அவாய்டே பண்ண முடியாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் காடு சொல்லிட்டு ஒரு பெரிய கோட்டே இருக்குது.
படத்தை நீங்கள் எடுத்து வச்சுட்டு உங்கள் செல்ஃபில் வைக்காமல், இல்லை உங்கள் ரீஜனில் மட்டும் வைக்காமல், உலகம் ஃபுல்லாக அந்த படத்தை கொண்டு போகிறதுக்கு ஒரே வழி டிஸ்ட்ரிபியூஷன் தான். ஓடிடி டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்கிற பெரிய அட்வான்டேஜ் என்ன? ஓடிடியில் ஒரு படத்தை விட்டுட்டா அது குளோபலாக யார் வேணால் எங்கேருந்து வேணால் பார்த்துக்கலாம். அப்போ எனக்கான ஆடியன்ஸ் சைஸ், மார்க்கெட், பிஸ்னஸ் எல்லாமே பெருசாகுது. ஆனால் அதே சமயம் இது வந்து பொட்டன்ஷியலாக ரெவன்யூ ஆப்பர்ச்சுனிட்டி எவ்வளோ பெருசாகுதோ, அதே சமயம் அதுக்கான சேலஞ்சஸ். இப்போ நீங்கள் ஒரு ஊர்லேயா போய் ப்ரொமோட் பண்ணணும். கரெக்ட். அந்தந்த கண்ட்ரிக்கான ப்ரொமோஷன்ஸ் நீங்கள் கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். அது மாதிரி ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குன்னா, டிஸ்ட்ரிபியூஷன் இதெல்லாம் பண்ணித்தரது ஒன் மேனால் பண்ணுறது வாய்ப்பே இல்லை. இப்போ நீங்கள் ஒரு புதுசாக ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர்றீங்க, உங்கள் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கீங்க, ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸில் ஒர்க் பண்ணுறீங்க. அந்த படத்தை நெக்ஸ்ட் லெவலில் நீங்கள் வந்து ஓடிடியில் டிஸ்ட்ரிபியூஷன் என்னன்னு நினைக்கிறீங்கன்னா, அந்த டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறதுக்குனே தனி டீம்ஸ் இருக்குது. இப்போ இந்த பிஸ்னஸை வந்து நான் போயிட்டு சன்னெக்ஸ்ட்டுக்கோ, லைக்காக்கோ, ட்ரீம் வாரியருக்கோ சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. நான் காலங்காலமாக இந்த பிஸ்னஸில் இருக்காங்க. பட் இந்த பார்த்துட்டு இருக்கிற புது ப்ரொடியூசர்ஸ், ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் இன்றைக்கி இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரணும். சினிமாவில் நாங்கள் படம் எடுக்கிறோம், பட் ஆனால் சினிமாவோட பிஸ்னஸ் சைடே தெரியாமல் நிறைய பேர் படம் எடுத்துறாங்க. சார் அந்த கதை ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சார், அதனால் நான் இன்வெஸ்ட் பண்ணி காசை போட்டேன் சார், 2 கோடி போட்டேன், 5 கோடி போட்டேன். பஸ் அதை தாண்டி அதுக்கு ஒரு பிஸ்னஸ் இருக்குது. அதை நீங்கள் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணால் ஒரு வருமானம் வரும், அதை ஓடிடியில் பண்ணால் அது ஒரு வருமானம் வரும், ஓடிடியில் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணால் அதை தாண்டின ஒரு ரெவன்யூ ஸ்கோப் அதில் இருக்குது. ஸோ இதுதான் அடிஷ்னல் ரெவன்யூ ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் கிரியேட்டர்ஸ். வருமானம் பண்ணுறதுக்கான டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஒரு கூடுதல் வழிகளை க்ரியேட் பண்ணுறதை தவிர இது தியேட்டருக்கோ மற்ற சேட்டலைட் பிஸ்னஸ்க்கோ ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணாது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். கிரேட். இப்போது ஒரு ஃபிலிம் மேக்கர்ஸாக இல்லை ஒரு ஃபிலிம் டிஸ்ட்ரிபியூட்டராக ஒரு படத்தை தியேட்டர் மூலியமாக ரிலீஸ் பண்ணி ஓடிடிக்கு எடுத்துகிட்டு வர்றது பெஸ்ட்டாக, இல்லை டைரெக்டாக ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறது பெஸ்ட்டாக? சார் இதில் வந்து நிறைய கிரியேட்டர்ஸ்க்கு வந்து கொஸ்டின் இருந்துகிட்டே இருக்குது. பட் நாங்கள் சொல்லது என்னென்னா, தியேட்டருக்கு போயிட்டு ஓடிடி வாங்க. ஈவன் நான் என்ன சொல்லுவேன், தியேட்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபிலிம் ஃபெஸ்டிவல் போயிட்டு தியேட்டருக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஓடிடிக்கு வாங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா ஒன்றுக்குமே ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க, ஒன்றுமே ஒரு ரெகனைசேஷன் கிடைக்கிது, ஒரு அவார்ட்ஸ் கிடைக்கிது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு படத்தை எடுத்து போய் ஃபெஸ்டிவலில் காமிச்சு அதை அவார்டு ஜெயிக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் தியேட்டருக்கு வரும்போது இது நார்மல் படம் இல்லை, இது ஒரு அவார்டு வின்னிங் கான்டென்ட் சொல்லும்போது ஆடியன்ஸ்க்கு வந்து காசு கொடுத்து பார்க்கறதுல எந்த ஹெசிடேஷனும் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி ஒரு இடத்துல அதை பார்த்து யாரோ ஒருத்தவங்க சொல்லி ஒரு ஜூரி பண்ணி இது பார்த்தா ஒர்த்துப்பா, என் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் ஒர்த்தாக இருக்கும் அப்படிங்கிற ஃபீலை க்ரியேட் பண்ணுது. அப்போ நீங்கள் ஃபெஸ்டிவல்ஸ்க்கு போனால் அதுக்கு ஒரு ஆனால் இது வந்து எல்லா ஃபிலிம்ஸ்க்கும் ஃபெஸ்டிவல்ஸ் போகணுமா கிடையாது. ஏன்னா சில படம் கமர்ஷியலாக இருக்கும், அது ஃபெஸ்டிவல்ஸில் பெருசாக என்கேஜ் பண்ண மாட்டார். அப்போ அந்த மாதிரி இப்போ கூழாங்கல் அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லலாம். அப்போ அந்த மாதிரி படங்களை இப்போ நீங்கள் கூழாங்கல் படத்தை எடுத்து டேரெக்டாக ஓடிடிக்கு ரிலீஸ் பண்ணாரா? இல்லை, அதை சிவகார்த்திகேயன் ஒரு ப்ரொடக்ஷனாக உள்ளே வந்து அந்த படத்தை எடுத்து அதற்கு தியேட்டர் ரிலீஸ் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அங்கே ஒரு பிஸ்னஸ் இருக்குது, அங்கே ஒரு காசு வருது, அதையே நான் லூஸ் பண்ணணும். அது இல்லை, அதுக்கு அந்த தியேட்டர் ரிலீஸ் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியலங்கிறது டேரெக்டாக ஓடிடி ட்ரை பண்ணுறது. ஏன்னா இது பெரிய மார்க்கெட், இது 100 வருஷம் பழமையான மார்க்கெட், ஏவிஎம்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படிங்கிறப்ப அந்த மார்க்கெட்டில் வர்ற ரெவன்யூ நான் எடுத்துக்கிற ரெடியாக இருக்கிறவரை அங்கே போகிறாரு, அப்படி இல்லாத டேரெக்டாக ஓடிடி ரிலீஸ்க்கே வராரு. ஸோ இது வந்து எண்ட் ஆஃப் த டே கிரியேட்டர் ப்ரொடியூசர்ஸோட ஒரு ஃபைனல் டெசிஷன் தான். இல்லை எனக்கு என் படம் இந்த ஸ்கோப்பில் தான் இருக்குது, ஓடிடி போனாலே போதும்னு நினைக்கிற கிரியேட்டர்ஸ் இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி நிறைய ஓடிடிஸ் வந்து மேண்டேட்ரி பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு கண்டென்ட் குவாலிட்டி என்ஷூர் பண்ணணுன்னா, இப்போ நாங்கள் ஒரு ஓடிடி ஒரு கண்டென்ட் எடுக்கிறோம், டிஸ்ட்ரிபியூட் பண்ண நினைக்கிறேன்னா, அதுக்கு முன்னாடி ஆன்லைனில் இவ்வளோ ரிவ்யூ வாங்கியிருக்கு, தியேட்டர் ரிலீசஸ் நல்லா போயிருக்கு, நல்ல ரிவ்யூ ரேட்டிங்ஸ் வந்துருக்கு, பப்ளிக் ரிவ்யூ ரேட்டிங் நல்லா இருக்குது, தியேட்டர்லேயே இத்தனை ஷோ ஓடி நல்ல கலெக்ஷன் ஆகிருக்கு. அப்போ நான் ஓடிடியில் போடல, எனக்கு ஒன்றும் பெரிய ரிஸ்க் இல்லையே. நான் டேரெக்டாக எடுத்து விடும்போது ஆடியன்ஸ் இது எப்படி எடுத்துப்பார், அதை வச்சு ஒரு 4 சப்ஸ்கிரைபர் வந்தால் தான் போச்சு, இல்லைனா இந்த படத்தை வாங்கி வச்சு எனக்கு ஃபுல் வேஸ்ட்டு. அப்போ என்னோடய கண்டென்ட் அக்விசிஷன் ரிஸ்க்கையும் இது கம்மி பண்ணுதில்ல தியேட்டர் ரிலீஸ், நான் ஏன் அதை லூஸ் பண்ணணும்? சார் ஆக்சுவலாக எனக்கு இன்னொரு டவுட் என்னென்னா, ஒரு டவுட்டாக கொஸ்டின் எப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு படத்தை வந்து ஒரு தியேட்டர்கள் ரிலீஸ் பண்ணும்போது நீங்கள் சொல்கிற மாதிரி அதோட ரிவ்யூஸு மக்கள் பார்த்துட்டு நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து இப்போ இப்போ என் படம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு படம் எடுக்கிறேன், அது தியேட்டர் ரிலீஸ் பண்ணுறேன்னா ஒரு மினிமம் 25லேருந்து ஒரு 50 தியேட்டர் ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகுது. ஸோ அதே படத்தை நான் ஓடிடி ரிலீஸ் பண்ணுறப்போ இப்போ எனக்கு முன்னாடியே ஒரு 100 படங்கள் 1000 படங்கள் வந்து லிஸ்ட் அவுட்டில் இருக்கும். ஸோ அதில் வந்து என் படம் வந்து எப்படி ப்ரொமோட் ஆகும், இல்லை எப்படி கஸ்டமர் வந்து இந்த படத்தை செலக்ட் பண்ணி வாட்ச் பண்ணுவாங்க? ஸோ அது ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் இருக்குது கண்டிப்பாக இருக்குது. இது ஒரு நல்ல கொஷின் சார். ஏன்னா இப்போ வந்து தியேட்டருங்கிறப்போ
ஒரு ஃபிக்ஸ்டு செட் ஆஃப் அசட்ஸ். இப்போ ஜனநாயகன் 8000 தேட்டரில் வருது, இத்தனை ஷோ ஓடுது, எல்லாத்துக்குமே அதோட கால்குலேஷன் தெரியும். பட் ஓடிடிலனா நீங்கள் எல்லா ஓடிடிலையும் படம் வரப்போகுது, அந்த படத்தை வந்து எப்போ பார்ப்பாரு, எந்த டைமில் பார்ப்பாரு, ஏதாவது ப்ரெடிக்ஷன் இருக்கா, இல்லை இத்தனை ஷோஸ் பார்த்துருவாங்க அப்படிங்கிற எந்த ஒரு இதுவுமே இல்லை. எல்லாத்துலையும் ஓடிடியில் ஆடியன்ஸ் உட்காந்துருக்காங்க, கண்டிப்பாக அந்த படத்தை இவ்வளோ ஆடியன்ஸுக்கு கொண்டு போய் சேர்த்துடலாங்கிற நம்பிக்கையில் தான் எல்லாருமே ஓடிடிக்கு வர்றாங்க. பட் ஓடிடி உங்களுக்காக இறங்கி ப்ரமோஷன் பண்ணுதா, நீங்கள் அதை பார்க்கணும். ஸோ நான் இதுதான் எல்லா ஃபிலிம் மேக்கர்ஸ் ப்ரொடியூசர்ஸ்ட்டும் என்ன சொல்லுவேன்னா, சார் படம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஓடிடி ரிலீஸ் டிஸ்ட்ரிபியூஷனுக்கே ஒரு தனி பட்ஜெட் ஒதுக்குங்க. இப்போ எத்தனை ஃபிலிம் மேக்கர் ப்ரொடியூசர்ஸ் தேட்டர் ரிலீஸ் பண்ணும்போது சேனலாக போய் தேட்டராக போய் ப்ரமோஷன் பண்ணுவாங்க, யூடியூப்பில் இன்டர்வியூ கொடுப்பாங்க, இன்ஃப்ளூயன்சர்ஸ் பேசுவாங்க. எத்தனை பேர் ஓடிடி ரிலீஸுக்கு ப்ரமோஷன் பண்ணியிருக்காரு? யாருமே பண்ண மாட்டார். அது இப்போ அமேசான் ப்ரைமாக இருந்தாலும் அமேசான் ப்ரைமும் அதை பண்ணாது. அமேசான் ப்ரைம் எப்போ பண்ணுன்னா, அமேசான் ப்ரைம் வந்து ஒரிஜினலுக்கு அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ வதந்தின்னு ஒரு ஒரிஜினல் போயிட்டுருக்கு, அதை வந்து தெருவா போஸ்ட் அடிக்கிறாங்க. காரணம் என்னென்னா, அவங்க இன்வெஸ்ட் பண்ண படம். ஆனால் மாஸ்டருங்கிற விஜய் படம் வந்து அமேசான் ப்ரைம் இன்வெஸ்ட் பண்ணி எடுக்கலை, ஒரு படத்தை வாங்கி தான் ஓடிடியில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாரு, ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறாரு. இப்போ மாஸ்டர் வந்து அமேசானில் வரும்போது விஜய் படம்னா பார்ப்பாங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்க. அப்போ இந்த நோன் ஃபேஸ் வேல்யூ, மார்க்கெட் வேல்யூ தெரிஞ்சு அமேசான் ப்ரைம் வந்து மறுபடியும் கிரியேட்டர்ஸ்ட்டை காசை, ப்ரொடியூசர்ஸ்ட்டை காசை வாங்கிட்டு ஒரு பட்ஜெட் எடுத்துகிட்டு அதை ப்ரொமோட் பண்ணுறாங்க. இட்ஸ் நாட் அமேசான் காசு, இது மறுபடியும் இவங்க ரிலீஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனில் வர காசை எடுத்து தான் இன்வெஸ்ட் பண்ணி ஆடியன்ஸை நம்ம புல் பண்ணுறோம். அப்போ உங்களுக்கு ஓடிடிலேருந்து வர ரெவன்யூ கேரண்டீடாக இருக்கும். வி நோ த ப்ரொமோஷன் டெக்னிக்ஸ்னு சொல்லிட்டு நம்ம டிஜிட்டலாக நிறைய டேட்டா கொடுக்கலாம், நிறைய ப்ரொமோஷன் டெக்னிக்ஸ் ஒர்க் பண்ணலாம். அது இன்டோரு, அவுட்டோரு, டிஜிட்டல், இன்ஃப்ளூயன்சர்ஸு, மெட்டா ஆடு, இது மாதிரி எல்லாமே பண்ணிட்டு போகலாம். அது மாதிரி ஷார்ட் ஃபோன்லேயும் நம்ம வச்சுருக்க ஓடிடிக்கு நாங்கள் ரிலீஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுற படங்களுக்கு ப்ரொமோஷன் பண்ணித்தரோம் எண்ட் டு எண்டு. இது மாதிரி எல்லா ஓடிடியும் பண்ணுமானா அது அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை பொறுத்து தான். இப்போ ஃபிலிம் மேக்கர்ஸ் அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எந்த ஓடிடி டிஸ்ட்ரிபியூஷன் பார்ட்னர் நம்ம சூஸ் பண்ணுறதை பொறுத்து தான் இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே வரப்போகுது. அப்போ அந்த பெனிஃபிட்ஸ் கூட அதுக்கேற்ற காசும் இன்க்ரீஸ் ஆகும்ல, பில்லும் இன்க்ரீஸ் ஆக போகுது. ஸோ இல்லை எனக்கு ஆல்ரெடி இப்போ படத்தை நடிச்சிருக்கணும் நல்லா ப்ரொமோஷன் பண்ணிடுவார்னு நினச்சா யூ கேன் இக்னோர் த பட்ஜெட். பட் ஒரு பேசிக் ரூல்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, இப்போ ஒரு படம் எடுத்தால் டிஸ்ட்ரிபியூஷனுக்குன்னு ஒரு காசு இருக்கும், ப்ரொமோஷனுக்குன்னு ஒன்று காசு இருக்கும், அதோட சக்ஸஸ் மீட்னு ஒன்று பண்ணணும், இல்லை இது மாதிரி இன்டர்வியூ கொடுக்கணும். இந்த மாதிரி சில விஷயங்களை ஓடிடி ரிலீஸ் அப்பவும் இப்போ நீங்கள் பண்ணிங்கன்னா அதுக்கு நல்ல ஒரு இம்பேக்ட் கிடைக்கும்னு சொல்கிறோம். இல்லைனா ஓடிடியில் போனதே யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. கண்டிப்பாக சார். சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படமும் ஒரு ஓடிடியில் வருது. ஒரு படம் அமேசான் ப்ரைமில் வருது, ஒரு படம் நெட்ஃப்ளிக்ஸில் வருது, ஒரு XYZல வருது. ஸோ ஒரு படத்தை தேட்டரில் ஒரு வாட்டி நான் பார்க்குறதுக்கு ஒரு படத்துக்கு நான் ஒரு பிளாட்ஃபார்மாக போக வேண்டியது இருக்குது. இது நெக்ஸ்ட் லெவல் ஆடியன்ஸை எப்படி ரீச் அவுட் பண்ணி எப்படி ஈஸி ஆக்குவீங்க? எப்படி ஒரு ஈக்கோ சிஸ்டமாக வருமா? இது உங்கள் ஷார்ட் ஃபண்ட் பிளாட்ஃபார்மில் பாசிபிளா? சார் ஆக்சுவலாக நெக்ஸ்ட் லெவலில் நீங்கள் வந்து ஷார்ட் ஃபண்ட்லேயே நீங்கள் ஒரு ஓடிடி, ஸோ யூஸ் அண்ட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு ஈக்கோ சிஸ்டமாக நெக்ஸ்ட் லெவலில் என்னென்ன பண்ண போகிறீங்க? சார் அதான் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி வந்து முன்னாடி சேட்டலைட் சேனலில் ஒரு எக்ஸாம்பிள்லேருந்தே வரேன். இப்போ பார்த்தீங்கன்னா சன் டிவி, ராஜ் டிவி அவங்கெல்லாம் கேபிள் கனெக்ஷன் நெட்வொர்க், கேபிள் நெட்வொர்க், இப்போ டிஷ் வந்துச்சு. இப்போ டிஷ் வந்துருக்குன்னா ஒரு சேனல் எல்லாமே இந்த டிஷ்ஷில் கொண்டு போய் ஆட் பண்ணிடுது. அப்போது அதுக்கு ஒரு பெரிய அக்ரிகேட்டர் வராரு. டிஷ்ஷுங்கிறது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அந்த டிஷ்ஷுக்குள்ளே போயிட்டிங்கன்னா சன் டைரக்ட்டு, டிஷ் டிவி, டாடா ப்ளே இந்த மாதிரி வந்துட்டாங்க. இன் ஃபியூச்சர் ஓடிடி என்ன ஆக போகுதுன்னா, ஈவன் இப்போ இவங்களே வந்து ஓடிடி பேக்கேஜஸாக கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் வந்து சன் நெக்ஸ்ட்டில் வாங்குங்க, சன் டைரக்ட் வாங்குங்க, இல்லை டாடா ப்ளே வாங்க, 13 ஓடிடி ஃப்ரீ, ஏசிடி ப்ராட்பேண்ட் வாங்க, உங்களுக்கு 20 ஓடிடி ஃப்ரீன்னு சொல்லிட்டு. ஏன்னா இவங்களுக்கு எல்லாமே என்ன, அவங்க சேனல் அந்த இதை வாங்கிறதுக்கும் ப்ளஸ் இன்டர்நெட்டு டேட்டா கொடுக்குறாரு. உங்களுக்கு மாதம் ஆனால் 500 GB ஃப்ரீங்கிறாரு. எதை வச்சு அந்த 500 GB காலி பண்ணுவீங்க? படம் அது தான் காலி பண்ணும். ஸோ அதனால் ஓடிடிஸ் இவங்க எல்லாருமே விற்பாங்க. இன் ஃபியூச்சர் ஓடிடி எப்படி ஆகும்னா, நீங்கள் எத்தனை பேர் வேணால் ஓடிடி கிரியேட் பண்ணலாம். இப்போ டிவி சேனல் எப்படி சேட்டலைட் சேனல் எத்தனை வேணால் கிரியேட் பண்ணலாமோ எல்லாருமே ஓடிடி கிரியேட் பண்ணலாம். கண்டிப்பாக அது எல்லாத்தையுமே இந்த மாதிரி அக்ரிகேட் பண்ணி நாம் வந்து எல்லாத்துக்கும் சேர்த்து பண்டில் பண்ணி பேக்கேஜாக கொடுத்துருவாங்க. இப்போ சவுத் பேக், ஸ்போர்ட்ஸ் பேக், அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஓடிடி இவங்கெல்லாம் அப்படி பிரிஞ்சிடும் சார். கண்டிப்பாக சார். ஸோ இதுதான் சார். ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் மூவி மட்டும்தான் உங்கள் ஓடிடியில் பண்ணுவீங்களா, இல்லை நிறைய என்ன மாதிரி பிளான்ஸ்லாம் வச்சு? சார் நம்ம வந்து ஸ்டார்டட் வித் ஷார்ட் ஃபிலிம்ஸ் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருந்தோம் நம்மளோட இயர்லி டேஸில். பட் இப்போ நம்ம மூவிஸு, வெப் சீரிஸு, டெய்லி ஃபிலிம், பைலட் ஃபிலிம், ஆல்பம் சாங், பாட்காஸ்ட்டு,
அது யூசர் ஜென்ரேட்டட் கான்டென்ட் இல்லாத எல்லா ப்ரொஃபஷ்னல் ஃபிலிம் மேக்கிங் கான்டென்ட்டையும் நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ஒர்க் பண்ணி கொடுக்குறோம் சார். அதுலேருந்து ஏர்ன் பண்ணிட்டும் இருக்கிறாங்க. சூப்பர் சார், சூப்பர் நைஸ். ஸோ நிறைய கேள்விகள் நீங்கள் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஸோ நிறைய கிளாரிட்டி கொடுத்துருக்கீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ சார். தேங்க்ஸ். உங்களோட தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து ஓடிடி கிட்ட உங்களுக்கு இருக்கிற கொஷின்ஸ்லாம் கிளாரிஃபை பண்ணுவீங்க. இது மாதிரி இதை பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ்க்கும் நிறைய கொஷின்ஸ் இருக்கலாம், அதை வந்து கமெண்ட்டில் போடுங்க. அது மாதிரி ஹரிஷ் மீடியா நீங்கள் படம் எடுத்திருக்கீங்க, ஒரு ஃபஸ்ட் டைம் ப்ரொடியூசர், ஃபஸ்ட் டைம் ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஒரு படத்தை எடுத்து அப்ரோச் பண்ணி தேட்டரில் எப்படி ரிலீஸ் பண்ணுறதுன்னு தெரில. ஸோ ஓடிடி ரிலீஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு ஷார்ட் ஃபன்லி டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறது நாங்கள் இருக்கிறோம். தேட்டர் ரிலீஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ஹரிஷ் மீடியா அண்ட் அருண் சார் இருக்கிறாங்க. ஸோ சாரோட நம்பர், கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட்டில் கொடுக்குறோம். செக் பண்ணி கனெக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் நல்ல படங்களை எடுத்துகிட்டு டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ஹரிஷ் மீடியா அண்ட் ஷார்ட் ஃபன்லி ரீச் அவுட் பண்ணுங்கள். நான் கலெக்டிவாக உங்களோட எண்ட் டு எண்ட் படத்தை மார்க்கெட்டில் கொண்டு போய் சேர்த்து அதுக்கான ரெவன்யூ ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள்கிட்ட கொண்டு வரோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லுக்கிங் ஃபார்வர்ட் டு யுவர் கமெண்ட்ஸ் அண்ட் சப்போர்ட். தேங்க்யூ.